வர தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026இல் திருப்போரூர் தொகுதி யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதிமுக கட்சியில் இணைஞ்சு போட்டியிடுற பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இந்த தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி திமுக கட்சியில் இணைஞ்சு போட்டியிடுற விசிகாவுக்கு இந்த திருப்போரூர் தொகுதியை ஒதுக்கியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியும் விசிகாவும் நேருக்கு நேர் எதிராக போட்டி போடுற ஒரு தொகுதியாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக போட்டி போடுற பாலு ரொம்பவே பரிச்சயமானவர். இவர் பன்னீர் தாஸ்ங்கிறவரை விசிகே கட்சியை சேர்ந்த பன்னீர் தாஸ் எதிர்த்து போட்டி போடுறாரு. ஸோ மொத்தத்தில் இந்த பாலுங்கிறவர் ரொம்பவே பரிச்சயமானவர். ஸோ அதே நேரத்தில் இவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்தாலுமே நிறைய சமூக சட்ட போராட்டங்களை முன்னின்று நடத்தி அதில் வெற்றி பெற்று மக்களுக்கு தேவையான தேவைகளை நிறைய சட்ட சிக்கல்களை சரி செய்து அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அதில் உதாரணத்துக்கு சொல்லணுன்னா சாலைகளில் இருக்கின்ற மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற சட்ட போராட்டத்தை முன்னெடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக முன்னெடுத்து அதில் வெற்றியும் பெற்றவர். ஸோ அதற்கான சட்ட போராட்டங்களை நடத்திய முக்கியமான ஒரு வழக்கறிஞர்களில் ஒருவர் பாலு. ஸோ ஆகவே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த சட்டமன்ற தேர்தலில் மக்களுக்காகவும் மண்ணிற்காகவும் போராடுகின்ற வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து நம் மண்ணின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் வளர்ச்சிக்காகவும் பாடுபடுவோம். அதனால் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ல வரோம்.